டே ஜார்ஜ், உன் மனசு என்ன தானே நினச்சிட்டு இருக்கிற? 10 வயசு பையனாக இருக்கும்போதே உன் திருட்டுத்தனத்தை ஆரம்பிச்சிட்ட. என் பையிலேருந்து பணத்தை எடுத்த, ஃப்ரெண்ட்ஸோட பணத்தெல்லாம் திருடின. இது பத்தாதுன்னு நீ செஞ்ச காரியத்துக்காண்டி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்ட. இது நல்லாவா இருக்கு? மற்றவங்களை ஏமாற்றும் போதும் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பணத்தை திருடும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கல் மாதிரி நிற்கிற? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? அன்னைக்கு மட்டும் என்கிட்ட போதுமான பணம் இல்லாமல் இருந்திருந்தா, உன்னை வெளியே கூட்டு வர ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தா உன் நிலம் என்ன ஆயிருக்கும்? சரி, போனது போகட்டும். நான் உனக்காக ஏல் யூனிவர்சிட்டியில் தியாலஜி படிக்கிறக்காண்டி சீட் வாங்கி வச்சுருக்கேன். நீ அங்கே நல்லா படித்து ஒழுக்கமாக இருந்து நல்ல பெரிய சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆகிரு. அப்போ 4 பேர் மதிக்கும்படி வாழ முடியும். புரியுதா? புரியுதுப்பா. சரிங்கப்பா. ஏய் நண்பா, என்ன ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிற? இல்லை டியூட், நேற்று நீ அந்த ப்ரேயர் மீட்டிங் என்னை கூப்பிட்டு போனல, அங்கே போனதுலேருந்தே நான் முழுசாகவே மாறிட்டேன். என்னது, நீயா மாறிட்டியா? ஆமாம், என்னை பற்றியா உனக்கு தெரியும்ல. சின்ன வயசுலேயே திருட பழகிட்டேன். அடுத்தவங்களை ஏமாத்துறான்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ எதுக்கு பாஸ்டருக்கு படிக்க வந்தா? படித்து ஒரு சர்ச்சுக்கு பாஸ் ஆகிட்டா மதிப்பு மரியாதை காசு பணத்தோடு வாழலான்னு எங்கள் அப்பா தான் இங்கே வந்து சேர்த்து விட்டார். ஆனால் நான் இங்கே இறையில் படித்தோம், பைபிள் என் வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. அதான் டெய்லி குடி, சூதாட்டம், பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறதுன்னு உன் லைஃபே வேறு திசையில் தானே போயிட்டு இருக்குது. அதெல்லாம் நேற்றோடு முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை நேற்று நீ அந்த ப்ரேயர் மீட்டிங் என்னை கூப்பிட்டு போனேன். அங்கே எவ்வளோ அழகாக பாட்டு பாடினாங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவரோட பிரசனத்தை நான் உணர்ந்தேன். ஏசப்பா வசனத்தின் மூலமாக என் கூட பேசினார். முதலாக இயேசுவனோட அன்பு அங்கே உணர்ந்து என்னை முழுசாகவே அவர் கையில் கொடுத்துட்டேன். நிஜமாவா? மாறிட்டியா? இது நிரந்தரமான மாற்றமா? ஆமாம், இனி நான் எனக்கு சொந்தம் இல்லை, இயேசுவுக்கு தான் சொந்தம். ஏசப்பா என்னை தீய காரியத்துலேருந்து விடுதலை ஆகிட்டார். நான் தியாலஜி படித்து முடிச்சுட்டு ஆண்டவருக்காக ஃபெய்த் மிஷினரியாக போக போகிறேன். கர்த்தரை மட்டும் நம்பி ஊழியம் செய்ய போகிறேன். ஏதேதோ சொல்கிற, பார்க்கலாம். ஆனால் நீ எங்கள் கூட இனிமேல் பாருக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் போகிறேன். வாப்பா ஜார்ஜ், நல்லா படிக்கிறியா? காலேஜில் ஒழுக்கமாக இருக்கிறியா? ஆமாப்பா, அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் சந்தோஷமாக வந்திருக்கேன்ப்பா. என் ஃப்ரெண்டு என்னை ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டு போனான். அங்கே சும்மா என்ன தான் நடக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காண்டியும் கிண்டல் அடிக்கிறதுக்காண்டி தான் போனேன். ஆனால் அங்கே ஆண்டவர் உயிருள்ள தெய்வம் அப்படிங்கிறதையும் ஏசப்பா என்னை எவ்வளோ நேசிக்கிறாருங்கிறதையும் நான் அங்கே தான்ப்பா அறிஞ்சிக்கிட்டேன். இனிமேல் நான் நல்ல பையனாக வாழ போகிறேன்ப்பா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீ ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ற நினைக்கிறப்ப சந்தோஷமாகவும் இருக்கு, நிம்மதியாகவும் இருக்குப்பா. அப்பா, நான் படித்து முடிச்சுட்டு ஆண்டவருக்காக மிஷினரி ஊழியமாக போக போகிறேன்ப்பா. அதற்கான ஆசையை வாஞ்சை எனக்கு ஆண்டவர் தந்திருக்காருப்பா. என்னது, மிஷினரி ஊழியமா? சேச்சே, அதெல்லாம் வேணாம். நீ நல்லா படித்து பெரிய சர்ச்சுக்கு பாஸ்ட் ஆயிரு. நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்தாதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும். இல்லைப்பா, நான் மிஷினரி ஊழியமாக தான் போவேன். கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். திரும்ப திரும்ப நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிற, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், பார்த்துக்க. அப்பா, என்னை பாவத்திலேருந்து விடுதலாக்கி ரட்சித்த இயேசுவை எல்லாத்துக்கும் அறிவிக்க போகிறேன்ப்பா. அதான் என் வாழ்க்கையின் லட்சியம்ப்பா. ஜார்ஜ், கையில் காசு இல்லாமல் ஊரா மிஷினரி சுற்றுறதை நான் விரும்பலை. அப்படி மிஷினரி தான் போகணுன்னா காலேஜ் படிப்புக்கு நான் பணம் கட்ட மாட்டேன். நீ எப்படி தான் காலேஜ் படிக்கிறேன்னு பார்ப்போம். சரி, நீ போ. நீ ஒரு காசு கூட நான் தர மாட்டேன். பரவாயில்லப்பா, நீங்கள் தர வேணாம். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரே எனக்கு தருவார். இனிமேல் நான் அவர் காட்டுற பாதையில் தான் போக போகிறேன். நான் வர்றேன்ப்பா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எப்படி தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஃபீஸ் கட்ட போகிறேன்னு கூட தெரிலையே. எங்கள் அப்பாவும் ஒரு பைசா கூட தரல. நம்மளும் யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. இப்போ நான் அந்த காலேஜ் படிப்பை படித்து முடிக்க முடியுமான்னு கூட தெரிலையே. யார்கிட்ட கேட்குறது? ஓகே, அவர்கிட்டயே கேட்டுற வேண்டியதுதான். என்னை நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, என்னுடைய தேவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நான் அந்த படிப்பை தொடர்ந்து படிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உண்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே, நீர் பெரிய தேவன், இருந்தாலும் என்னை நேசிக்கிறீங்க. ஏதாவது ஒரு வழியில் எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்க. என்னோடய ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஓகே, ஜெபம் பண்ணியாச்சு. இனிமேல் அவர் பார்த்துக்குவார். ஆனால் எப்படி பண்ணுவார், என்ன பண்ணுவார்லாம் தெரிலையே. சார் வாங்க சார். ஜார்ஜ் முல்லர், நான் உன்னையே தான் பார்க்க வந்திருக்கேன். சார், நீங்கள் என் ரூமை தேடி வந்திருக்கீங்க. சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. இவங்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்து நம்ம காலேஜுக்கு வந்திருக்காங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் உனக்கு மட்டும்தான் இங்கிலீஷும் ஜெர்மன் நல்லா பேச தெரியும். இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். நீ உங்களுக்கு ஜெர்மன் சொல்லிக் கொடு. உங்களுக்கு நல்ல சம்பளமும் தந்துடுவாங்க. உனக்கு ஓகேவா? ஓகே சார், சரிங்க சார், நான் செய்கிறேன் சார். சரி ஜார்ஜ், நான் போயிட்டு வரேன். ஓகே சார். ஏசப்பா,
நீங்கள் எவ்வளோ நல்லவர், என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்க. ஜெபம் பண்ணி 1.5 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் எங்கள் டீனே என்னை தேடி வந்து நல்ல ஒரு ஜாப்பும் தந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளமும் தரேன்னு சொல்லிட்டு போகிறாரே. ஆண்டவரே நன்றி அப்பா, இனிமேல் நீங்கள் தான் என்னோட ப்ரொவைடர். சில வருடங்களுக்கு பிறகு, ஐயா, குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லைங்க. அதான் நேற்று நைட்டே சொன்னீங்களே, நேற்று நைட்டே நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் நிச்சயம் தருவார். 8 மணி ஆச்சியா, பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டா தான் ஸ்கூலுக்கு போக முடியும். பிள்ளைங்களெலாம் சாப்பிட உட்காருவீங்க. பிள்ளைங்களா, இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான உணவை கர்த்தர் நம்மளுக்கு தந்தி நடத்தி வந்திருக்காரு, இப்போவும் தருவார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிப்போம். வாங்க நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். என்னை நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, அனுதினமும் எங்களுக்கு தேவையான உணவை தந்தீங்களே, உமக்கு நன்றி. இந்த வேளையிலையும் எங்களுக்கு தேவையான உணவை தாங்க. பசியோடு இருக்கிற அந்த அருமையான பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவு தந்து போசிங்க. என்னோட ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாருங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் இங்கே தான் பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்கேன். நேற்று ராத்திரி கர்த்தர் என்கிட்ட பேசினார். உங்கள் ஹோம்ஒர்க் எல்லா பிள்ளைங்களுக்கும் ப்ரெட்டு செஞ்சு கொண்டு வர சொல்லி நேற்று கர்த்தர் என்கிட்ட சொன்னாங்கய்யா. என்னால் தூங்கன்னு நினச்சாலும் என்னால் தூங்கவே முடியல. நேற்று நைட்டு 2 மணிலேருந்து நான் ப்ரெட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ தான் ஏன் செஞ்சு முடித்தேன், அதனால தான் எடுத்துகிட்டு ஓடி வந்தேன். தேங்க்யூப்பா, கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்காரு. பிள்ளைங்களா, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. ஐயா, நான் பக்கத்து ஊருக்கு பால் கொண்டு போயிருந்தேன். பாதி வழியில் வண்டி சரியில்லாமல் நின்று போச்சு. அது சரி பண்ண ரொம்ப நேரமாயிரும், அதுக்குள்ளே இந்த பால் கெட்டு போயிடும். அதான் உங்கள் ஹோம் பக்கத்தில் இருக்கனால இதை கொண்டு வந்தேன். இதை உங்களுக்கு பிள்ளைங்க காய்ச்சி கொடுத்துருங்க ஐயா, ப்ளீஸ். சரிப்பா, எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் எங்கள் தேவைகள்லாம் சந்திக்கிறாரு. தேங்க்யூ மை லார்ட். 1805ஆம் ஆண்டு முதல் 1898 வரை வாழ்ந்த சுவிசேஷகர் ஜார்ஜ் முல்லரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களைத்தான் இப்பொழுது பார்த்தீர்கள். ஜெர்மனியில் பிறந்த ஜார்ஜ் முல்லர் தேவனால் தொடப்பட்டு அவருடைய வழிநடத்துதலின்படி லண்டனில் உள்ள பிரிஸ்டல் நகரத்தில் ஊழியம் செய்தார். அவரும் அவரது மனைவியும் இணைந்து முதலில் 30 அனாதை பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்தனர். அந்த எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போனது. சில வருடங்களில் சுமார் 2000 பிள்ளைகள் அவருடைய ஆஷ்லே டவுன் ஆர்ஃபனேஜில் பராமரிக்கப்பட்டனர். அனைத்து பிள்ளைகளுக்குமான உணவு, உடை, கல்வி செலவு எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, 2000 பிள்ளைகளை தங்க வைப்பதற்கு தேவையான இடத்தை வாங்கவும் கட்டடங்களை கட்டுவதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். ஜார்ஜ் முல்லர் எந்த தேவைக்காகவும் உதவி கேட்டு மனிதர்களிடம் கையேந்தியதும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. காரணம், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு தேவைகளை சந்திப்பார் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம் அவருக்கு இருந்தது. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு உதவி செய்யக்கூடிய அநேக மனிதர்களை எழுப்பி அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். அவருடைய வாழ்நாளில் 10,024 பிள்ளைகளை வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றும் அவருடைய தரிசனமும் ஆர்ஃபனேஜ் ஊழியமும் தொடர்கிறது. இந்த ஆர்ஃபனேஜ் ஊழியம் மட்டுமல்ல, ஜார்ஜ் முல்லர் இன்னும் பல விதங்களில் ஊழியம் செய்திருக்கிறார். சுமார் 2 லட்சம் மைல் பிரயாணம் பண்ணி 42 தேசங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற 2 அல்லது 3 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதே நமக்கு ஒரு பெரிய பொறுப்பாக, சிரமமான பணியாக தெரிகிறது. அப்படியானால் ஜார்ஜ் முல்லர் எப்படி 10,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வளர்த்திருப்பார்? எத்தனை தேவைகள் இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இது எப்படி அவரால் சாத்தியமானது? விசுவாசமுள்ள ஜெபம். ஆம், நம் தேவன் ஜீவனுள்ளவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறவர். ஜார்ஜ் முல்லருடைய ஜெப வாழ்க்கை நம்மை தூண்டி எழுப்புகிறதாக இருக்கிறது. ஜார்ஜ் முல்லர் ஆராதித்த
அவர் சேவித்த அதே தேவனை தான் நாமும் சேவிக்கிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் மனிதர்களை நாடி ஓடாமல் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுவோம். நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் நிச்சயம் கிடைக்கும். எனவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.